ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு பெரிய ஒரு செவுத்துலேருந்து வெளில வந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுவில் சிவலிங்கத்துக்குள்ளே பொழந்துன்னு வரா மாதிரி சிவன் வந்து அங்கே நிற்பாப்புல. அதுவும் வந்து ஒரு சிறப்பான அம்சம், வேறு மாதிரியான அம்சம். இந்த கோயிலில் பல்வேறு சிறப்புகள் இருந்துன்னு தான் இருக்குது. அதாவது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து சிங்கம் வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி வந்து எல்லா தூண்களும், அப்புறம் யானை வந்து கோவிலையே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்க விஷயம், அப்புறம் அந்த கருவறை சுற்றி வர விஷயம், அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கமே வந்து 16 பட்டையான சிவலிங்கம். நீங்கள் பார்க்கும் போதே வந்து சிவலிங்கம் பல பல பலன்னு இருக்குங்க. எண்ணெய் கிண்ணலாம் தடாதவே பல பல பலன்னு இருப்பாப்புல, அந்த மாதிரியான சிவலிங்கம். அதெல்லாம் தாண்டி வந்து அதோட கோபுரம், அந்த விமானம் வந்து வேறு மாதிரியான விமானம். அதுக்கப்புறம் நந்தி ஸ்டாச்சு. இதெல்லாம் தாண்டி வெளியில் போனால் ஒரு குளம் இருக்குது. அந்த குளமும் வந்து சிறப்பு வாய்ந்த குளம். இதெல்லாம் தாண்டி அதுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் போனோன்னா அங்கேயும் வந்து சிவன் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளாக சிவன் வச்சுக்கிறாங்க. சிலது வந்து காணாதையும் போயிருக்குது, சிலது இப்பவும் இருக்குது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் வந்து சொல்கிறாங்க இல்லையா, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல இப்படி உள்ளே பூந்து கருவறை சுற்றி வெளில வரும்போது மறுபிறவி கிடையாதுன்னு சொல்கிற விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்கள் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இல்லைன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.